ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அட்வென்ச்சராரா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு கொத்தமல்லி தழை, புதினா தழைலாம் உரிச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்துட்டு புதினா தழைலாம் உரிச்சு எடுத்துகிட்ருக்கோம். இப்போ வந்துட்டு புதினா தழை இந்த மாதிரி நல்ல தழை, கெட்ட தழைலாம் பார்த்து உரித்து எடுத்துக்கணும். இப்போ வந்துட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை, இதை வந்துட்டு உரிச்சு எடுத்துக்கணும். இப்போ வந்துட்டு புதினா தலையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி உரிச்சு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்துட்டு சண்டேன்றனால எங்கள் வீட்டில் பிரியாணி செய்கிறோம். ஓகே, இந்த மாதிரி நல்ல தலையெல்லாம் உரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் புதினா தலையெல்லாம் இருக்குது, உரிச்சிட்ருக்காங்க. இருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, உரிச்சிட்ருக்காங்க. இது உரிச்சு முடிச்சோன்னா புதினா தலையெல்லாம் உரிக்கிற வேலை முடிஞ்சுது. இப்போ வந்துட்டு புதினா தழை உரிக்கிற வேலையெல்லாம் முடிய போகுது. அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். புதினா தழை முடிஞ்சோடனே அடுத்தது கொத்தமல்லி தழை வைக்கணும். நல்ல தலையாக பார்த்து கரெக்டாக உரிச்சு எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம். இந்த மாதிரி வெங்காயம் 4 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வருமோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 4 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். 4 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் தாளிக்கிறதுக்கெலாம் கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு எப்படி வருமோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 பெரிய தக்காளியை வந்துட்டு இந்த மாதிரி 4 தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த எடுத்து காட்டுற பாருங்கள், இந்த மாதிரி சைஸ்க்கு. திளிக்குண்டு அதுக்குன்னு கட் பண்ண வேணாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸுக்கு எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி வருமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் தாளிக்கெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு தக்காளி எல்லாம் இந்த மாதிரி உரிச்சு எடுத்தாச்சு. அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம், புதினா தழை, கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் 2 சின்ன பச்சை மிளகா எடுத்தாச்சு. உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ பச்சை மிளகா வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் வந்துட்டு மிளகாத்தூள்லாம் எப்படியாவது போட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். அது வந்துட்டு மஞ்சத்தூள், உப்பு, கல் உப்பு அதெல்லாம் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லாவே கழுவி எடுத்துக்கோங்க மட்டனை. அடுத்து வந்துட்டு வீட்டிலே நேச்சுரலாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்போ தான் அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்குறது எங்களுக்கு செட் ஆகலை. நான் உங்களுக்கு அரைச்சதை வந்துட்டு கையில் தொட்டு காட்டுறேன். பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்குது, இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அதுக்காண்டி சொல்லிட்டு நாங்கள் வீட்டிலே அரைச்சிக்குவோம். அடுத்தது வந்துட்டு எலுமிச்சை பழத்தை இந்த மாதிரி நான் ப்ரெஷ் பண்ணி நல்லா கொலன்னு பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்துட்டு 1 டம்ளர் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துருக்கோம். நீங்கள் வந்துட்டு எவ்வளோ போடணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நாங்கள் 1 டம்ளர் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அரிசியை வந்துட்டு நல்லா ஊற வச்சு கழுவி நல்லா வந்துட்டு ஒரு 3 வாட்டி வாட்டர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லாவே வாட்டர் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வாட்டர்லாம் அடிச்சுட்டு ஒரு 3 டைம் வந்துட்டு இந்த மாதிரி அரிசியை வாட்டர் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வந்துட்டு அரிசியை வாட்டர் வாஷ்லாம் பண்ணி எடுத்தாச்சு. அரிசி வந்துட்டு இப்போ ஊற வைக்கிற டைம் வந்தாச்சு. ஊற வச்சிட்டோம். இப்போ அரிசி கொஞ்சம் ஊறட்டும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கறி வந்துட்டு நம்ம கழுவ வேண்டிய வேலை இருக்குது. கறி வந்துட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவிருந்தோம்ல, அந்த கறியை வந்துட்டு கொஞ்சம் திரும்ப வந்துட்டு வடிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா வடித்து எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு அடுப்பத்தை வச்சு நான் நெய் ஊற்றியாச்சு. நெய் வந்துட்டு ஊற்றின பிறகு நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்துட்டு பைலட் ஆயிலில் வந்துட்டு அந்த ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு ஆயில் ஊற்றியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியுதுல உங்களுக்கு ஆயில் நாங்கள் எவ்வளோ ஊற்றிருக்கோன்னு. அங்கே வந்துட்டு 1 கிலோ அரிசிக்கு இவ்வளோ ஆயில் ஊற்றிருக்கோம். இதுவும் ஆயில் தான். இப்போ வந்துட்டு எங்கள் அம்மா 3 ஆயில் ஊற்றுவாங்க. இதுவும் கொஞ்சம் ஆயில் தான். இது 2மே ஆயில் ஊற்றிட்டாங்க. இன்னும் ஒரு ஆயில் ஊற்றுவாங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் ஆயில் வந்துட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கணும். இது வந்துட்டு தேங்காய் ஊற்றுனது வந்துட்டு தேங்காய் 2 ஆயில் தான். தேங்காய் இது வந்துட்டு இந்த மாதிரி தேங்காய் ஊற்றி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு எல்லா தேங்காய் தான் ஊற்றியாச்சு.
கொஞ்சோண்டு எங்கள் அம்மா ஆயில் ஊற்றிக்கிட்டாங்க திரும்ப. ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எல்லா ஆயிலும் கலந்து ஊற்றினா தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லா ஆயிலத்தையும் வந்துட்டு கலந்து ஊற்றியாச்சு. இப்போ வந்துட்டு அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆயில் எல்லாமே ஊற்றி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த மசாலா ஐட்டம் தான் போட போகிறோம். என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பட்டை, கிராம்பு, அந்த ஏலக்காய், கிராம்பு அதெல்லாமே போட்டுட்டு நீங்கள் இப்படி அந்த எண்ணெயில் இப்படி கொஞ்சம் ஆட்டுனீங்கன்னா வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அந்த கைப்பிடி பிடிச்சி ஆட்டிக்கோங்க. இப்போ அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா 4 பெரிய வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த வெங்காயத்தை நம்ம வந்துட்டு அந்த வெங்காயம் ஃபுல்லாகவே அந்த எண்ணெயில் வந்துட்டு போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த வெங்காயத்தை அப்படியே போடுறாங்கள. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு அந்த வெங்காயம் எல்லாமே வந்துட்டு நான் அந்த எண்ணெயில் போட்டாச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் எண்ணெயில் நல்லாவே முருகணும். அதாவது வந்துட்டு கிறிஸ்பி ஆகணும். ப்ரௌன் கலரில் வர வரையும் நம்ம வந்துட்டு அந்த வெங்காயம் வந்துட்டு வதக்கிட்டே இருக்கணும். இப்போ எல்லா வெங்காயமே போட்டாச்சு. இப்போ வந்துட்டு வதக்கிறது தான் வேலை. எல்லாமே போட்ட பிறகு இப்போ வந்துட்டு அதை வதக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வதக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அது வந்துட்டு லைட்டாக தான் ப்ரௌன் ஆகிருக்கு. எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌன் ஆகணும். நான் எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். இன்னி லைட்டாக தான் ப்ரௌன் ஆகிருக்கு. நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு வதக்கிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் பிரியாணிக்கு. எண்ணெய் ஊற்றிருக்கோம்ல, அதனால் வந்துட்டு அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும்போது கரெக்டாக இருக்கும் மசாலா போடும்போது. இப்போ வந்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா வந்துட்டு அது ப்ரௌன் கலரில் வரும். வந்துட்டு நம்ம கொஞ்சம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. அதாவது லைட்டாக அந்த 2-3 சைடு ப்ரௌன் கலரில் வந்திருக்கு, தெரியுதுங்களா? அதே மாதிரி எண்ணெயெல்லாம் இருக்கனால தளபலான்னு நல்லாவே கொதிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நல்லா தளபலான்னு கொதிக்கும் போது நல்லா வந்துட்டு வதக்கினா தான் வந்துட்டு சரிப்பட்டு வரும். இப்போ வந்துட்டு பாருங்கள், கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நல்லா தளபலான்னு கொதிக்கணும். அதுக்கு இன்னொரு டைம் காட்டுறேன் பாருங்கள். ஐயோ, நான் வெளியே வந்து பார்த்தா சரியான வெயில் அடிக்குது. இதில் வேறு நான் அந்த சூட்டுக்கிட்ட நின்றுட்டுருக்கேன். நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஐயோ, ரொம்ப வெயிலாக இருக்குது. இவங்க பாவம் எப்படி தான் நடந்து போகிறாங்களோ எனக்கே தெரியல. எனக்கு ஆஃப் சைடாக வைக்கும் போது ஓகே வந்துட்டு அங்கேருந்து இங்கே பார்த்துட்டு அதுக்குள்ளே இங்கே வந்துட்டு நல்லா முருகி வந்துருச்சு. அங்கே ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு வரதுக்குள்ளேயே இங்கே அவ்வளோ வந்துட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம். இப்போ வந்துட்டு லோ ஃப்ளேமில் ஆக்கிடலாம். இப்போ அடுத்தது வந்துட்டு நான் சொல்லியிருந்த மாதிரி ஒரு டம்ளர் அளவு, சின்ன டம்ளர் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்சதை வந்துட்டு போட்டுக்கிறேன். 1 கிலோக்காக நாங்கள் வந்துட்டு இதை போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டனால வந்துட்டு கொஞ்சம் கிரேவி மாதிரி ஆகும். சட்டுன்னு பார்க்கும்போது இது வெங்காயம் கிரேவிங்கிறத யாராச்சும் நினச்சிட போகிறாங்க. இது வந்துட்டு பிரியாணிக்காக நாங்கள் இப்படி பண்ணுறோம். இப்படி பண்ணால் தான் வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வரும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம். ஓகே, வந்துட்டு நல்லாவே வதங்கிட்டுருக்கு. நல்லா பார்க்கும் போதே தெரியுது. இந்த மாதிரி நீங்கள் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கைவிடாமல் கிண்டினா தான் கரெக்டாக வரும். அதுக்காண்டி சொல்லிவிட்டு இதே மாதிரி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம கறியை போட்டுடலாம். கறி வந்துட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி வச்சுருந்தோம்ல, அந்த கறியை அப்படியே அதில் சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதை அப்படியே நீங்கள் அந்த கறியை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பக்கத்து வீட்டில் விசில் வருது ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வரைக்கும் கேட்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு அந்த கறியை வந்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். கறியோடு சேர்த்து வதக்கிட்டுக்கோங்க. ஐம் சாரி ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து வீட்டில் விசில் சவுண்டு இங்கே வரைக்கும் கேட்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நல்லா கறியை வதக்கி அந்த மசாலா கூட நல்லா வதக்கி விட்டுருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நல்லா அது வதங்கட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி 4 பெரிய தக்காளி போட்டுக்கணும். ஓகேங்களா? 4 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது எல்லாமே இதில் போட்டுக்கலாம். இப்போ தக்காளியும் அது கூட சேர்ந்து நல்லா வதங்கணும்.
வதங்குற வரையும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. சும்மா லைட்டாக 1/4 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா மஞ்சத்தூள் வந்துட்டு முன்னாடியே கறியிலலாம் வந்துட்டு போட்டு கழுகியிருக்கோம். அதுக்காண்டி சொல்லிவிட்டு மஞ்சத்தூள் சும்மா லைட்டாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ லைட்டாக போட்டுக்கோங்க. நீங்கள் மஞ்சத்தூள் கறியில் போட்டு கழுகலை, நார்மலாக தான் கழுகியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் மஞ்சத்தூள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அளவு சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா கல்லுப்பு 4 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கணும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா காட்ட பாருங்கள், 4 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கணும். ஓகேங்களா, இதையும் நம்ம வந்துட்டு 4 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டால் தான் நல்லது. சால்ட் உப்புலாம் வந்துட்டு வேணால் கல்லுப்பே நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு கல்லுப்பை வந்துட்டு அது கூட சேர்ந்து நல்லா வதங்க விட்டுறலாம். இதே போல் கல்லுப்பும் அது கூட சேர்ந்து நல்லா வந்துட்டு வதங்கட்டும். அதுலேயே நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ அடுத்ததாக வந்துட்டு நம்ம என்ன பொருள் போடுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும், அதுக்கப்புறம் தான் மசாலாலாம் போட முடியல. இப்போ வந்துட்டு அடுத்ததாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு மின்ட் லீவ்ஸ்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகா உரிக்காமல் கட் பண்ணாமல், அதாவது பீஸாக கட் பண்ணாமல் முழுசாகவே போட்டுருங்க. கடைசியில் தான் அதுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன் என்னென்னு. கடைசியாக நீங்களே பாருங்கள். பச்சை மிளகாவும் சேர்ந்து அது கூட நல்லாவே அந்த மசாலாலாம் ஊறி பட்டு நல்லாவே வதங்கட்டும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு நல்லா வதங்கியாச்சு. அடுத்ததாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மின்ட் லீவ்ஸையும் கொத்தமல்லி தழையும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்துட்டு பட்டை கிராம்பு தூள். இது வந்துட்டு பட்டை கிராம்பு தூள் கொஞ்சம் கண்டிப்பாக போடுங்க, ஏன்னா இது பிரியாணி தூள் மாதிரி. அதையும் போட்டுக்கோங்க. அதை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. பட்டை கிராம்பு தூள்லாம் போட்டு அதுக்கான பிறகு நெக்ஸ்ட்டு ஒரு மெயினான மசாலா. அந்த மசாலா போட்டால் தான் சூப்பராக இருக்கும். அப்படி என்ன மசாலான்னு பார்த்திங்கன்னா பிரியாணி சில்லி எல்லாத்துக்கும் தேவைப்படுற கரம் மசாலா. இது வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலாவை நீங்கள் போட்டுக்கோங்க. இதை மட்டும் போட்டால் விட்டுறாதீங்க, ஏன்னா இது தான் போட்டாவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் போடாமையே நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னா இதை போட்டு செஞ்சு பாருங்கள். இதுக்கு ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதையும் நீங்கள் போட்டு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு கரம் மசாலா போட்டோம். மெயினான ஒரு கரம் மசாலா இது போட்டால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு மசாலா போட போகிறோம். எல்லாத்துக்கும் முக்கியமான மசாலா தான் அது. என்ன மசாலானா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1/4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கோங்க. இதுவும் வந்துட்டு நம்மளுக்கு மெயினானது தான். இந்த பக்கத்து வீட்டில் ஏன்டா குக்கர் விசில் இப்படி வருதோ தெரில. வீடியோ எடுக்கிற டைமில் தான் இப்படியெல்லாம் வரும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் கவனிக்காதீங்க, இங்கே கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு கொத்தமல்லி தூள் வந்துட்டு போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன போடுறோன்னா மில்கி மிஸ்ட் தயிர். ஒரு எவ்வளோ கிராம் இருக்குன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அளவு போட்டுக்கோங்க. நாங்கள் அந்த மில்கி மிஸ்ட் தயிரில் பாதி போட்டிருக்கோம். ஓகே, ஒரு 100 கிராம் இருக்கும், 100 மில்லி அந்த மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு போட்ட பிறகு மிளகாத்தூள் நாங்கள் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, உங்களுக்கு காரம்லாம் எவ்வளோ உங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்களோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் காரம் அவ்வளோக்கா எடுத்துக்க மாட்டோம். அதுவும் எனக்காண்டியே காரம் எங்கள் வீட்டில் போட மாட்டாங்க. அதுக்காண்டி சொல்லிவிட்டு நான் காரம் அவ்வளோக்கா சாப்பிட மாட்டேன். அதுக்காண்டி சொல்லிட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். ஏன்னா முன்னாடியே அந்த மசாலாலெல்லாம் காரம் இருக்கும்ல, டேஸ்ட் இருக்கும், காரம் இருக்கும், அது கரெக்டாக இருக்கும். ஓகே, இது எல்லாமே போட்டு நம்ம கலக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்துட்டு அதை டேஸ்ட் பண்ணலாம் வாங்க. ஓகே, இப்போ டேஸ்ட் பண்ணலாம். லைட்டாக தொட்டிருக்கேன், சூடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி தான் நான் ஏன்னா அனுபவம். இங்கே பார்த்திங்கன்னா நான் லைட்டாக தொட்டிருக்கேன். இதை வந்துட்டு டேஸ்ட் பண்ணிட்டேன், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு மீதி வச்சுருந்த கொரியண்டர் லீவ்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். மென்ட்டு கொரியண்டர் லீவ்ஸு அது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கொரியண்டர் லீவ்ஸ் எல்லாமே போட்டாச்சு, கொஞ்சம் தான் வச்சுருந்தோம், அது எல்லாமே போட்டாச்சு. மின்ட் லீஃப் மட்டும் கொஞ்சோண்டு இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஓகே, இப்போ எல்லாமே போட்டு இதெல்லாம் வதக்கியாச்சு. இப்போ அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, மின்ட் லீஃபு, கொரியண்டர் லீவ்ஸு எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. இது வந்துட்டு எண்ணெய் விட்டு நல்லா பபிள்ஸு வதங்கி வருது பாருங்கள், இந்த மாதிரி வரணும். அப்போ வந்துட்டு அரிசிக்கு நீங்கள் வந்துட்டு 2 சொம்பு தண்ணி, நாங்கள் 1 கிலோவுக்கு நீங்கள் அரிசிக்கு 2 தண்ணி ஊற்றிருப்பீங்கன்னா, அதை 2 மடங்கு தண்ணி ஊற்றிருப்பீங்கன்னா, அதை விட 1 மடங்கு கம்மி பண்ணி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. அரிசிக்கு 2 மடங்குனா அதை விட கம்மி பண்ணி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கணும். நாங்கள் வந்துட்டு 1 கிலோ வந்துட்டு அரிசி போட்டிருந்தனால நாங்கள் அதுக்கு 2 டம்ளராச்சும் தண்ணி ஊற்றணும். அதுக்காண்டி சொல்லிட்டு நாங்கள் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். ஓகே, இப்போ வந்துட்டு இன்னொரு டம்ளரில் நாங்கள் இது பண்ணல, அதாவது ஒரு சொம்பில் தான் நாங்கள் வந்துட்டு தண்ணி ஊற்றிருக்கோம், கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா இதை வந்துட்டு இது பண்ணிவிட்டு, தண்ணி ஊற்றின பிறகு ஒரு டேஸ்ட் இருக்கும், அதையும் வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வந்துட்டு நான் அதையும் டேஸ்ட் பண்ணேன், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிற இதில் பாருங்கள். இப்போ வந்துட்டு டேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த தண்ணி ஊற்றுனதுலேயும் செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருந்துச்சு. ஓகே, அடுத்தது இப்போ அதுக்குள்ளே வந்துட்டு தயிர் பச்சடி ரெடி பண்ணியாச்சு. நல்லா வந்துட்டு மில்கி மிக்ஸ் தயிரில் தான் நாங்கள் பண்ணுவோம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த தயிரில் பண்ணுறீங்களோ அந்த தயிரில் பண்ணிக்கோங்க. தயிர் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தயிர் வேணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க, நாங்கள் எப்போவுமே தயிர் பண்ணுவோம். இப்போ அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா விசில் போட்டு இருக்குது, ஏன்னா அது வந்துட்டு கறி வேகணும், கறி உள்ளே வெந்துட்டுருக்கு. வந்துட்டு பார்த்திங்கன்னா விசில் வருது. ஓகே, விசில் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எடுத்து பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா கறி நல்லாவே வெந்திருக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டேஸ்ட் வரும், அதனால சொல்லிட்டு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அடுத்ததாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ரொம்ப சுட்டுருச்சு என் கை, அதனால தான் கேமராவை அப்படியே இறக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஃப்ளேமில் இருக்குதுன்னு பாருங்கள், ஹை ஃப்ளேமில் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், ஹை ஃப்ளேமில் இருக்குது பார்த்திங்களா, ஹை ஃப்ளேமில் இருக்குது. நல்லாவே கொதிக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அரிசியை வந்துட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வடிச்செடுத்துட்டோங்க. அடுத்து வந்துட்டு எலுமிச்சப்பழம் வச்சுருந்தோம்ல, அந்த சாறை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க, எலுமிச்சப்பழத்தோட சாறு மட்டும் எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு அரிசி போட்ட போடணும். இப்போ வந்துட்டு அரிசி போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அரிசி வந்துட்டு கொஞ்சம் கொதிச்சோன்னே, லைட்டாக கொதிச்சோன்னே அரிசி போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்துட்டு அரிசி எல்லாமே போட்டுக்கோங்க. வந்துட்டு நாங்களும் வந்துட்டு அரிசி போட்டுட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. வந்துட்டு பார்த்திங்கன்னா தலபுலான்னு கொதிச்ச பிறகு மின்ட்டு லீவ்ஸு, கொரியண்டர் லீவ்ஸ் லைட்டாக கொஞ்சம் வேங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த லீவ்ஸையும் போட்டு, அரிசியெல்லாம் போட்டாச்சு, அந்த லீவ்ஸையும் போட்டு நல்லா ஒரு கிண்டிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கிண்டிட்ட பிறகு பார்த்திங்கன்னா தலபுலான்னு நல்லாவே கொதிக்குது. இந்த டைமில் வந்துட்டு நம்ம அந்த லெமன், அதாவது எலுமிச்சப்பழச்சாறு வச்சுருந்தோம்ல, அந்த சாறு அப்படியே அதில் ஊற்றிக்கலாம். வந்துட்டு ஊற்றியாச்சு. பார்த்திங்கன்னா அந்த சாறு ஃபுல்லாமே ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தலபுலான்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, பாருங்கள், பார்த்தாவே தெரியும். அதுக்கப்புறம் ஒரு கிண்டிடுங்க. ஒரு கிண்டிட்ட பிறகு இன்னும் நல்லா தலபுலான்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு குக்கரை போட்டு மூடிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா குக்கர் போட்டு மூடியாச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு காற்று வந்த பிறகு விசில் போடணும். பார்த்திங்கன்னா காற்று வருது, உங்களுக்கு நல்லாவே தெரியுது. எனக்கு பார்த்திங்களா காட்டுற பாருங்க. இப்போ வந்துட்டு எங்கள் அம்மா கை வச்சு பார்க்குறாங்க, காற்று நல்லா வருதுன்னு பார்த்தோன்னே விசிலை போட்டுறாங்க. இப்போ வந்துட்டு விசில் போட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்துட்டு விசில் வந்துருச்சு. நாங்கள் நார்மலாக எத்தனை விசில் விடுவோமோ அந்த அளவுக்கு நீங்களும் விசில் விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா விசில்லாம் கழட்டி எடுக்கும் போதுப்பா என் கையிலேயே வந்துட்டு இந்த ஆவி சரியான பட்டுருச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரியாணி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இப்போ அதாவது மின்ட் லீவ்ஸை வந்துட்டு இப்போ நம்ம போட்டுக்கலாம்.
ஓகே, மின்ட் லீஃப் இப்போ போட்டாச்சு. பார்த்திங்கன்னா பிரியாணி அப்படியே மின்ட் லீஃப்ஸ்லாம் சேர்த்து கிளறும் போது செம்மையாக இருந்துச்சு. என்ன என் கையில் ஓப்பன் பண்ணும்போது கேமரா பிடிச்சிட்டு இருக்கும்போது என் கையிலே ஆவி பட்டுருச்சு. அதனால தான் நான் வந்துட்டேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரியாணி அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம நெய் ஊற்றிக்கலாம். பிரியாணி மேலேயே நெய் ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி ஆச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அட்வென்ச்சர் ஆரா. ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. பாய்.